ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் என்ன சொன்னேன் அப்படின்னா, இது எனக்கு சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு ஏன் என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணன் கொஞ்சம் கோவப்படுற மாரி பேசினாரு. நான் அதுக்கு சொன்னேன், "நீங்க உங்களோட ஃப்ரெண்டோட தம்பிய நீங்க நல்லவரா நெனச்சுக்கிட்டு நீங்க இது பண்ணலாம். எனக்கு அவன காலேஜ்லேருந்தே தெரியும். என்னோட சீனியர் தான் அவன். எனக்கு அந்த அளவுக்கு அவன பத்தி தெரிஞ்சதுனால தான் அந்த மாப்பிள வேண்டாம் அப்படிங்கிறேன். நீ ட்ராவல்ஸ் வச்சிருக்கான். கொஞ்சம் வசதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்கிற. ஆனா எனக்கு எ எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிட்டேன். உனக்கு அத பத்தி ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது எதா இருந்தாலும். உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாரி நான் சொன்னேன். உடனே அதுக்கு சொன்னது என்ன சொன்னாருன்னா, இது மாரி நான் சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். நீ ஒ ஒ அவன் முன்னாடி அப்படி இருந்தான்னா, இப்பயும் அப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் நெனைக்கிற? அத பத்தி நெனைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ நான் சொல்றத நீ கேளு. அதெல்லாம் எல்லாமே நல்ல மாதிரியா தான் நடக்கும். நீ மனச மட்டும் இது பண்ணாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணோன்னே, சரி ஓகே நீ அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் எந்த ஒரு விஷயத்துக்குமே கொஞ்சம் யோசிச்சு தான் செய்வேன். உனக்கு அந்த பையன் கண்டிப்பாக கரெக்டாக வருவான். நீ பேசி பாரு. முன்னாடி காலேஜில் இருந்த மாரி அவன் இப்போ கிடையாது. ட்ராவல்ஸ் எல்லாம் வச்சுட்டு நல்லபடியா தான் இருக்கான். அவனுக்கு நெறையா பிஸ்னஸும் போயிட்டுருக்கு. நீ ஏன் அப்படியே நினைக்காதம்மா அப்படிங்கிற மாரி எங்க அண்ணன் கொஞ்சம் கோவப்படுற மாரி பேசினாரு. அதுக்கப்புறம் நான் எதுவும் பேசிக்கல. அந்த இடத்துல எதுவும் பேசிக்காம நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு லாவண்யா ஃபோன் பண்ணா. ஃபோன் பண்ணி "ரொம்ப நாள் ஆகுது. என்ன பண்ணிகிட்ருக்க?" என்னன்னு கேட்டா. 1 மாசமா இன்டர்வியூக்காக பெங்களூர் போயிருந்தா. நான் "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டி வா" அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டுருந்தேன். உடனே அவ "என்ன விஷயம்டி? திடீர்னு என்ன பேசுறதுக்கு கூப்பிடுற? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, "இல்ல ஒரு முக்கியமான விஷயமா தான் உன்கிட்ட நான் பேசணும்." அப்படிங்கிற மாரி சொன்னோன்னே, "இல்ல நான் ஒரு விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, "என்ன விஷயம்? எதா இருந்தாலும் நீ சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, "இல்ல நான் உன்ட்ட சொல்ற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி நம்மளோட சீனியர் அருண் இருக்கான்ல, அவன உனக்கு உனக்கு தெரியும்ல." அப்படின்னா, "ஆமா தெரியும், தெரியும் அம்மா. இதுக்கு என்ன?" அப்படின்னோன்னே, உங்க வீட்டுக்கு பக்கத்துல தானே உங்க வீடு இருக்கு. நீங்க அந்த ஏரியால தானே இருந்தீங்க." அப்படின்னோன்னே, "ஆமா இப்பயும் இங்கே தானடி இருக்கோம். அப்பா மட்டும் எப்பயாச்சும் பிஸ்னஸ் விஷயமா வெளில போவாரு. நம்மலாம் இங்கே தானே இருக்கோம். அக்காலாம் இங்கே தானே இருக்கோம். அக்காவும் பக்கத்துல அவங்க வீட்டுக்கு 2 வீடு தள்ளி தான் அக்கா இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க." "ஆமா சொல்லு." அப்படின்னோன்னே, "ஆமா அந்த பையனுக்கு தான் இப்போ என்ன பொண்ணு கேட்டிருக்காங்க. எனக்கு அவன சுத்தமா புடிக்காது காலேஜ் டயத்துலேருந்தே. அவன் சீனியர் எல்லார்ட்டயும் ஒழுங்காவும் நடந்துக்க மாட்டான். அந்த அளவுக்கு படிக்கிறதுலயும் அந்த அளவுக்கு இதா இருக்க மாட்டான். அப்படி இருக்கிறப்போ அவன் கேரக்டர் தெரிஞ்சு எப்படி எங்க அண்ணன் அவனுக்கு இப்போ என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதே எனக்கு தெரியலடி." அப்படின்னோன்னே, "ஏன் நீ என்ன இப்படி பேசுற? அப்போ இருந்த மாரியேவா எப்படியாவும் இருப்பாங்க? இப்போ நம்ம காலேஜ் முடிச்சு 4 இயர்ஸ்க்கு மேலே ஆகப்போகுது. நம்ம நீ வேறு இடத்துல ஒர்க் பண்ற. நானும் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு போயிட்டேன். முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸில் எல்லாரும் முன்னாடி இருந்த மாதிரியாடி இப்படி இருக்காங்க? எல்லாருமே சேஞ்சஸ்ங்கிறது இருக்கும். அவன் இப்போ நல்ல இதில தான் இருக்கான். நல்லா ட்ராவல்ஸ்லாம் வச்சுருக்கான். ஏகப்பட்ட பிஸ்னஸ் போகுது அவனுக்கு. நிறையா கான்ட்ராக்ட்லாம் வாங்கி கொடுக்குறது அந்த பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கான். அப்போ இருந்த மாதிரிலாம் கிடையாது. அவன் 3 இயர்ஸாவே ட்ராவல்ஸ் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு நிறையா ஆர்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் ஆர்டர் பிடிச்சு கொடுக்குறது, அந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்கான். அவன் சொந்தமாகவே வீடுலாம் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கூட சொல்லிட்டு இருந்தா. உங்களோட படித்தவன் தான். அவன்லாம் இப்போ எந்த அளவுக்கு முன்னேறிட்டான். அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. கார்லாம் வச்சுருக்கான். எல்லாமே இருக்குது. அவங்க அண்ணாவுக்கே இவன் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்குமே பணம் கொடுத்து. அப்படி இருக்கிறப்போ நீ என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கிய?" அப்படின்னோன்னே, இருந்தாலும் எனக்கு அவன் ஓகே இல்லடி. எனக்கு பிடிக்கல அந்த அளவுக்கு அப்படின்னோன்னே, "நீ முன்னாடி பார்த்தவக்கும் இப்போக்கும் ரொம்பவே அவன் சேஞ்சஸ் ஆகியிருக்கான். நேரில் வேணா நீ ஒரு தடவை மீட் பண்ணி பாரு. கண்டிப்பா பிடிக்கும் உனக்கு." அப்படின்னோன்னே, "சரி ஓகே நீ சொல்கிறதுக்காக வேணா நான் வேணா மீட் பண்ணி பார்க்குறேன். அந்த அளவுக்கு எனக்கு இது கரெக்ட்டா வரும்னு தோணல." அப்படின்னோன்னே, "அதெல்லாம் நீ நினைக்காத. அதெல்லாம் கரெக்ட்டா வரும். எப்படி கரெக்ட்டா வராம இருக்கும்? அதெல்லாம் நீ எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காம நீ இருந்தாலே போதும். எல்லாம் சரியா வரும்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் நம்ம அ நம்மளுக்கு மீறி எதுவும் நடக்க போறது கிடையாது. கல்யாணங்கிறது நீ விருப்பப்பட்டா தான். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்க போகுது. 2 பேரும் பேசுங்க. நீயும் அவனும் பேசுங்க. ஓகேன்னா நீங்க இது பண்ணலாம். அப்படி ஓகே இல்லன்னா வேலைய பார்க்கலாம். அவ்வளோதான். அத விட்டுட்டு
எதுக்கு நீ தேவையில்லாம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, சரி, சரி. ஓகே, ஓகே. நீ சொல்கிறது கரெக்ட்டு தான். நான் வந்து பார்க்குறேன், பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, சரி பார்த்துக்கலாம். நான் நாளைக்கு நேர்ல வரேன். எதா இருந்தாலும் பேசுவோம். இப்ப நான் பெங்களூர்ல இருக்கேன். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா.